ஒரு அழகான சிறிய கிராமம். பச்சை மரங்களும் மலர்களும் நிரம்பிய தோட்டம். அந்த தோட்டத்தில் ஒரு சிறுமி தினமும் மலர்களை பார்த்து மகிழ்ந்தாள். அவளுக்கு மலர்களை நண்பர்கள் போல இருந்தது. ஆனால் ஒரு நாள் அந்த அழகான கிராமம் மாறத் தொடங்கியது. மரங்கள் வெட்டப்பட்டன, ஆறு வற்றியது, மலர்கள் உதிர்ந்தன. வானம் சாம்பல் நிறமாய் போனது. பறவைகள் பாடுவதை நிறுத்தின. அந்த காட்சி சிறுமியின் மனதை புண்படுத்தியது. அந்த இரவு நட்சத்திரங்கள் மின்னும் வானத்தை நோக்கி சிறுமி அமைதியாக அமர்ந்தாள். அவளது கண்களில் நம்பிக்கையும் பிரார்த்தனையும் மட்டும் இருந்தது. அந்த நேரத்தில் அவளின் தோட்டத்தில் ஒரு ஒளி தோன்றியது. அந்த ஒளிக்குள் ஒரு அழகான மலர் தேவதை. மலர் இதழ்களைப் போல் பளபளக்கும் சிறகுகள், முகத்தில் புன்னகை. அவள் வந்து பூமிக்கு உயிர் கொடுக்கத் தொடங்கினாள். மலர் தேவதையின் கைகளிலிருந்து பொன்னொளி பாய்ந்தது. அந்த ஒளி மலர்களை மீண்டும் மலரச் செய்தது. மரங்கள் பசுமையாக, காற்று சுத்தமாக, பூமி மீண்டும் உயிர் பெற்றது. அடுத்த காலையில் சிறுமி விழித்தபோது கிராமம் மாறியிருந்தது. மலர்கள் மலர்ந்திருந்தன, ஆறுகள் ஓடியன, பறவைகள் பாடின. அவளின் முகத்தில் மீண்டும் புன்னகை மலர்ந்தது. அந்த நாள் முதல் சிறுமியும் கிராம மக்களும் இணைந்து மரங்களை நட்டனர், நீரை வீணாக்காமல் இருந்தனர், பூமியை சுத்தமாக வைத்தனர். மலர் தேவதை வானத்திலிருந்து அவற்றை பார்த்து மகிழ்ந்தாள். அவளின் ஒளி இன்னும் அந்த கிராமத்தில் மென்மையாக பிரகாசித்தது. மீண்டும் பூமி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. மகிழ்ச்சியால் நிறைந்த காற்று, வண்ணமயமான பூக்கள், மனமும் புன்னகையும் நிறைந்த ஒரு உலகம் உருவானது.